ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சிவராத்திரி வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். முதல் கால பூஜைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இந்த சிவபெருமான், பார்வதி அம்மா, விநாயகர், முருகர் 4 பேர் இருக்க ஃபோட்டோவில் தான் பூஜை நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ வச்சு நம்ம பூஜை பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மனையில் தான் நான் இப்போ ஃபோட்டோ வைக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த மனையும் நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். சிம்பிளாக சின்னதாக ஒரு மாக்கோலம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எல்லாமும் துடைச்சி அதுலேயும் நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாமே நல்லா வச்சுட்டு நல்லா பூ போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்ற போகிற விளக்கு எல்லாமே அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் காலையிலேயே வந்துட்டு கொண்டக்கடலை வேக வச்சு நான் நைவேத்தியம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன், பூஜை முடிச்சிட்டேன் நான். அடுத்து 4 கால பூஜையில் முதல் கால பூஜைக்காக தான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கால பூஜைக்காக. ஸோ அதனால் நான் அதை வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்துக்கிறேன் ஃபோட்டோவுக்கு. டெக்கரேஷன்றது நம்ம மனசை பொறுத்து தாங்க இருக்குது. நம்மளால் எந்த மாதிரி நம்மளால் முடியுமோ அந்த அளவு பண்ணிக்கலாம். எனக்கு அந்த டைம் வந்து எக்ஸாம்ஸும் வேறு பசங்களுக்கு நடந்திருந்தது. ஸோ அதனால் ரொம்பலாம் என்னால் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளாகவே தான் நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் 4 கால் பூஜையும். நெய்வேத்தியமும் வந்துட்டு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரியான சிம்பிள் நெய்வேத்தியம் தான் நான் பண்ணிக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அவுலில் ஒரு ரெசிபி, அதுக்கப்புறம் பாயாசம், அப்புறம் கொண்டக்கடலை உருண்டை, இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி நான் போட்ட கோலம் தான், அன்றைக்கி நான் போட்ட மாக்கோலம் இது. படிக்கோலம் மாதிரி சின்னதாக போட்டுட்டேன் நான். 2 பக்கமாக விளக்கேற்றியாச்சு. பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 7:30 போல் நான் பண்ணிட்டேன் அன்றைக்கி. முதல் கால பூஜை வந்துட்டு 7:30 போல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை நான் பண்ணேன்னு சொல்கிறத விட நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். என் பொண்ணு தான் பண்ணிகிட்டு இருந்தது 4 கால் பூஜையும். முதல் கால் பூஜைக்காக ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விளக்கேற்றி. அபிராமி அந்தாதியில் இருக்க 108 போற்றிகள் தான். சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் தனித்தனியாக போற்றிகள் இருக்கும். அந்த 108 போற்றிகள் தான் சொல்லிகிட்ருப்போம். ஃபஸ்ட்டு அந்த 108 போற்றிகளும் சொல்லிவிட்டு அதுக்கு பூவு வில்வம் எல்லாம் 2த்துலேயுமே அர்ச்சனை பண்ணிடணும். போற்றிகள் சொல்கிறவங்க மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அன்றைக்கி அட்லீஸ்ட் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லியாவது நம்ம வில்வம் போடணும் கண்டிப்பாக. நாங்கள் எல்லாம் அந்த மாதிரி போட்டோம். இவள் வந்துட்டு மட்டும் போற்றிகளை படிச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு நைவேத்தியம் வந்து காமிச்சிட்டா. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு கொஞ்சமாக நெய் விட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. 2வது கால பூஜை வந்துட்டு பண்ணினோம். ஒரு 10:30 போல் பண்ணோம். இப்போ வந்துட்டு நான் அவல் நைவேத்தியம் தான் பண்ணியிருந்தேன். அவல் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துகிட்டு நெய் கொஞ்சம் சூடு பண்ணி அவல் அதில் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு ஆற விட்டு நைவேத்தியம் பண்ணிட வேண்டியது தான். அதே மாதிரி 108 போற்றிகள் சொல்லிவிட்டு தீபதூப ஆராதனை, அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு ஒரு 10:30 போல் 2வது கால பூஜையும் நல்ல மாதிரியாக முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம் தான் பண்ணேன். ரொம்ப வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணல. அடுத்து 3வது கால பூஜைக்கு வந்துட்டு நான் 11:30க்கு கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நைவேத்தியம் ரெடி பண்ணுறதுக்கு. 11:45 to 12:30 வரைக்கும் பண்ணலாம். அந்த டைமில் பண்ணால் கொஞ்சம் விசேஷம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்னுட்டு நைவேத்தியம் ஒரு 11:30 போல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்துட்டு பால் பாயசம் தான் நான் 3வது கால பூஜைக்கு பண்ணேன் நான். பால் பாயசம் வந்துட்டு முன்னாடியே பண்ணி வச்சா அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அந்த நைட்டு தான் பண்ணேன். சேமியா போட்டு பால் பாயசம் மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி 108 போற்றிகள் சொல்லிவிட்டு தீபதூப ஆராதனை பண்ணி 3வது கால பூஜையும் நல்ல மாதிரியாக முடிச்சிட்டோம். நைட்டு ஃபுல்லாக கண்ணெலாம் வெடிக்கல. அடுத்த நாள் எக்ஸாம் இருந்தது இவளுக்கு. ஒரு 1:30 வரைக்கும் இருந்தா, நானும் ஒரு 1 மணி வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 3:30 போல் எழுந்திரிச்சு விடிய கால 4வது கால் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணோம் நாங்கள். சிவராத்திரினாலே வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பூஜை எனக்கு இந்த பூஜை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும் அந்த 2 நாள். சிவராத்திரியும் நம்மளுக்கு வந்துட்டு 4 கால் பூஜை பண்ணணும். அடுத்தது மயான கொல்லை, அதுவும் இன்னும் ரொம்ப ஊர்லலாம் ரொம்ப விசேஷம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்னாக்கா
ஊரில் வந்துட்டு போனால் ஊர்லேருந்து அக்காலாம் வர்றது, அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே மயானத்தில் போயிட்டு கொல்லை வர்றது, இதெல்லாம் ரொம்ப அங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் ஊரில். ஆனால் இந்த வருஷம்லாம் போக முடியல. இந்த பசங்களுக்கு எக்ஸாம் அதுன்னு கரெக்டாக அந்த டைமில் வரதால் நம்மளால் போகவே முடிய மாட்டேங்குது. ஆனால் மனசில் எனக்கு ஊரில் தான் இருக்கும். அடுத்த நாள் சிவராத்திரி முடிகிற வரைக்கும் தான் மைண்ட் ஃபுல்லாக இங்கே இருக்கும். பூஜை முடிக்கணும்னு. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்கும் எனக்கு. ஆனால் இங்கே வந்து இந்த தடவை சென்னையில் வந்துட்டு நான் 2 இடத்துலையும் பார்த்துட்டேன். எங்கள் வீட்டுக்கிட்ட 2 இடத்துல பண்ணாங்க. 2 கோயிலுமே மயான கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நான் கொண்டக்கடலை பண்ணி நான் நெய்வேத்தியமும் பண்ணிட்டேன் நான். அங்கே அம்மன் வந்துட்டு எல்லாருமே கொடுப்பாங்க, கொல்லை விடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் நானும் வந்துட்டு கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிட்டேன். அது ஒரு திருப்தி எனக்கு. என்ன இங்கே இது கும்பிட்டுறோம், நம்ம பூஜை எல்லாமே பண்ணிடுறோம். இருந்தாலும் மனசு வந்துட்டு கொஞ்சம் ஊரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயராவது போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. எப்படி வழி வராதுன்னு தெரியல. அதே மாதிரி சென்னையில் வந்துட்டு இங்கே நந்தீஸ்வரன்ட்டு இருக்குது கோவிலில். அங்கே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அலங்காரம்லாம். அந்த ஃபோட்டோவை நான் வந்துட்டு அங்கே ஸ்பெஷலாக பண்ணியிருந்த அந்த சிவபெருமானோட அந்த உருவம் வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுவும் அந்த வீடியோ அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நல்லா அழகாக லைட் செட்டிங்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 9 தலை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு 7, 5, 3, 1 அந்த மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க இங்கே. அடுத்த நாள் காலையில் ரொம்ப சிம்பிளாக படிக்கோலம் போட்டு, ஏன்னா டைம் ஆகிடுச்சி, நம்ம 4:30க்கெல்லாம் ஏற்றிடணும். அதனால் சின்னதாக வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு நெய்வேத்தியம் ரெடி பண்ண போயிட்டேன் நான். உடச்சக்கல்லை மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணும். அதோட சர்க்கரையும் சேர்த்து தூள் பண்ணிக்கணும். அடுத்து நெய் கொஞ்சமாக சூடு பண்ணி அந்த தூள் பண்ணதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடணும். நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸை. நம்ம ஈவினிங்கில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு 4:30க்கெல்லாம் பண்ணோன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த நெய்வேத்தியம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் காலையில். எந்திரிச்சு ஒரு 4:45 கிழமை விளக்கேற்றி முடிச்சிட்டோம். 4/4 பூஜையும் நல்ல மாதிரியாக அவன் முடிச்சிட்டான். ஸ்டார்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் எப்படின்னு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கடன்னு அவரே நம்மளுக்கு வழிவிட்டு எல்லாத்தையும் நல்ல மாதிரியாக முடிச்சிடுவார். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் சிம்பிளாக சிவராத்திரி பூஜை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.